இன்னைக்கு காலையில் இருந்து தமிழகம் முழுக்க இருக்கிற 234 தொகுதிகள் அந்தந்த தொகுதிக்கான எலெக்ஷன் பூத்தில் இப்போ இந்த வாக்கு எண்ணிக்கை பரபரப்பாக நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தபால் ஓட்டு தான் எல்லா தொகுதிகள்லையுமே எண்ணப்பட்டுக்கிட்டு வருது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு இம்பேக்டை இந்த தேர்தல் வாக்குப்பதிவில் விஜய் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தமிழகம் மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சியினர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரியான சம்பவம் இன்றைக்கி காலையில் வாக்குப்பதிவு என்ன துவங்கின உடனே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் குறிப்பாக முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்த விஜய் அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் வாக்கு எண்ணிக்கை துவக்கத்திலேயே எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு விஜய். அது மட்டும் கிடையாது, தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட பெரும்பான்மை தேவைப்படக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்கள் கணிசமாக தற்போது முன்னிலை பெற்றுக்கிட்டு வராரு. ஆனால் இந்த ஊடகங்கள் பார்த்திங்கன்னா எல்லா ஊடகங்களும் அப்படியே உல்ட்டாவாக பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். இதில் இன்றைக்கி காலையில் கிட்டத்தட்ட 8:30 மணியில் இருந்து இந்த வாக்கு எண்ணிக்கை பரபரப்பாக தமிழகம் முழுக்க வாக்கெடுப்பு நடக்க துவங்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சென்னையில் இருக்கிற பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர் தபால் ஓட்டில் ஆரம்பத்தில் இருந்தே ஃபஸ்ட்டில் இருந்தே யாருக்குமே கேப் இல்லாமல் விஜய் அவர்கள் அதிரடியாக முன்னிலையிலேயே விஜய் அவர்கள் இருக்கார். வேறு யாரும் பக்கத்தில் கூட வர முடியாத அளவுக்கு, லீடிங்கில் நெருங்க முடியாத அளவுக்கு அதிரடியாக விஜய் அவர் தபால் ஓட்டில் அவர் முன்னிலையில் இருக்கார். ஸோ தபால் ஓட்டு மட்டும் கிடையாது, தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 234 எல்லா தொகுதிகளையுமே அங்கங்கே தொகுதிகளில் அந்த வாக்கு எண்ணிக்கை துவங்கிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே இப்போ நீங்கள் டிவியை எடுத்து இப்போ நீங்கள் பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா திமுக அதிகமாக இருக்குது, அதிமுக 2வது இடத்துல இருக்கிற மாதிரியும் விஜய் அவருக்கு ஏதோ போனா போட்டும் அப்படிங்கிற மாதிரி 2-3 தொகுதிகளில் விஜய் அவர் முன்னிலையில் இருக்கிற மாதிரி காலையில் 9 மணி நிலவரப்படி இந்த மாதிரி தான் எல்லா டிவிலையுமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் தற்போது முன்னிலையில் இருக்கிறது அவருடைய பெரம்பூர் அதுக்கப்புறமா திருச்சி தொகுதியில் மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமாக 100ல் இருந்து 125 தொகுதிகள் வரைக்கும் தபால் ஓட்டிலேயே விஜய் அவருடைய கட்சி தான் முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ வாக்கு எண்ணிக்கை பூத்தில் இருந்து, அதாவது நடுத்தர எந்த கட்சியும் இல்லாமல் நடுத்தர தகவல் சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்கள் அவங்க சொல்லக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 100ல் இருந்து 125 தொகுதி வரைக்கும் தவேகா டிவிகே விஜய் அவருடைய கட்சி அவங்க தபால் ஓட்டில் அதிரடியாக முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ தபால் ஓட்டு யார் போடுவாங்க? கிட்டத்தட்ட அரசு ஊழியர்கள், அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தபால் ஓட்டு அந்த மாதிரி போடுவாங்க. நம்ம எல்லாருமே இந்த நியூஸை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படி அரசு ஊழியர்கள் அவங்க எல்லாருமே கடந்த 5 வருஷமாக திமுக அவங்களுடைய ஆட்சியில் எந்த அளவுக்கு மோசமாக நொந்து போய் எல்லாருமே எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கடந்த 5 வருஷமாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட அரசு ஊழியர்கள் எப்படி திரும்பவும் அவங்க தபால் ஓட்டில் திமுக அவங்க முன்னிலையில் வர்ற மாதிரி ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க எப்படி சன் டிவி, கலைஞர் டிவி எல்லா டிவிலையுமே திமுக தபால் ஓட்டில் முன்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படிங்கிறது சத்தியமாக புரியல. இதில் ஒரு உச்சக்கட்ட கொடூரமாக பார்த்தீங்கன்னா KN நேரு அவரே தாவேகா வேட்பாளரை விட பின்தங்கியிருக்காரு. ஸோ அந்த செய்தியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வாக்குப்பதிவு எண்ணிக்கை துவங்கினதுக்கப்புறமா அந்த செய்தியை கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த ஒரு தொகுதியில் மட்டும் கிடையாது, விஜய் அவருடைய தொகுதி இன்னும் மற்ற தொகுதிகளையுமே ஆரம்பத்தில் இருந்தே முதல் பால்லையே சிக்ஸர் அடிக்கிற மாதிரி தவேகா கட்சி அதிரடியாக முன்னிலையில் தான் இருக்காங்க. ஆனால் ஏறக்குறைய எல்லா டிவி நிறுவனங்கள் எல்லாருமே அவங்க டிவிக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் கலைஞர் சன் டிவியில் திமுக முன்னிலையில் இருக்கிற மாதிரியும், அதே போல் அதிமுக அவங்களுடைய ஆதரவாளர்கள் கட்சியில் அதிமுக முன்னிலையில் இருக்கிற மாதிரியும். ஸோ விஜய் அவருக்கு டிவி எதுவும் இல்லை அப்படிங்கிறதால விஜய் அவரை பின்னுக்கு தள்ளி அவர் ஜெயிக்க மாட்டார் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்பத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே போய் அப்படிங்கிறது நிரூபணம் ஆக போகுது. விஜய் அவர்கள் ஃபஸ்ட் பால்லேயே சிக்ஸர் அடிக்கிற மாதிரி இப்போ தபால் ஓட்டில் விஜய் அவர்கள் அவர் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 120ல் இருந்து 125 தொகுதி வரைக்கும் தமிழகத்தில் முன்னிலையில் இருக்கார். ஸோ ஆரம்பத்திலேயே விஜய் அவர்கள் தற்போது முன்னிலை தபால் ஓட்டில் காட்டியிருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.